ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கெங் ஓடும் பொன்னியாவும். பாடு பாடு. நீ பாடிய பாடலை கேட்பதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதை கண்ணே, பாடு. உன் இசை என்ற இன்ப குளத்தில் நான் குதிச்சு நீச்சல் ஆகிறேன். முங்கி செத்துரு மகரையும் பாரு நெஞ்சிடு முங்கி என்ன ஆடுறியா? காக்கா ஒலிப்பு வந்த மாதிரி வாயை இப்படி வச்சுக்கிற, கையை ஏமா இப்படி வச்சுக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று வாங்கின செருப்பு எங்கம்மா? யார் செருப்பு? என் செருப்பு அது கபோர்ட்ல இருக்கும். கபோர்ட்லயும் இல்லை, பீரோலையும் இல்லை, பீரோ மேலையும் இல்லை. எங்கேதாம்மா வச்சிருக்க? பத்திரமா இருக்கட்டுமே, திருட்டு பயிலுக்கு ரொம்ப இருக்காங்களேன்னு காலில் போட்டு வச்சிருக்கேன். ஏமா ஏமா நேற்று வாங்கின செருப்பு தாம்மா, அதேமா நீ மாட்டிட்டு திரியிற? ஐயோ காணா, ஐயோ நாய் கவ்விட்டு போயிருதுங்க செருப்பெல்லாம். நாய் எப்படி பீரோ மேல வச்சிருந்த செருப்பை நாய் வந்து கவ்விட்டு போகுதா? திருடிட்டு போயிட்டானா, அதனாலதான் பத்திரமா சேஃப்டியா இருக்கணுமே காலில் போட்டு. அது ஏன் காலில் போட்டிருக்க? பீரோல வச்சு பூட்டி வச்சிருவேன். அதெல்லாம் சேஃப்டியே கிடையாதுயா. என்னட்ட இருக்கிற வரைக்கும் எல்லா பொருளுக்கும் அப்படி ஒரு சேஃப்டி. அப்படி ஒரு சேஃப்டி? ஆமா ஆமா. முந்தானத்து ஒரு 2000 ரூபாய் காணாம, அந்த சேஃப்டி எங்கேமா போச்சு? அது ஒன்னும் திருடிட்டாயா? என்னயா உனக்கு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை இல்லம்மா. நீ தாமா செருப்பு போட்டதுல இருந்து ஒரு இது பிளான் பண்ணிருக்கேன்யா. என்ன பிளான்? என்ன பிளான் தெரியுமா? ஆம்பளையா மாறிடலான்ட்டு. எது ஆம்பளையா? ஏமா? ஐயோ ஆம்பளையா மாறுறதுன்னா அவ்வளவு ஈஸி நினைச்சுக்கிட்டியா? இல்ல ஆம்பளையா வாழ்றதுன்னா அவ்வளவு ஈஸி நினைச்சுக்கிட்டியா நீனு? ஐயோ வெயிலா இருக்குன்னு வந்து உட்காந்தா இந்த ஆள் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஏன் தெரியுமா? செருப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் அதை நான் உணர்ந்தேன். சுத்தி வராதையா. சுத்தி வராம அப்புறம் நான் சுத்தாம வரட்டுமா? இங்க பாரு, சமைக்கிற வேலை இல்ல, காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிளப்புற வேலை இல்ல, இன்னொன்னு என்ன துணி துவைக்கிற வேலை இல்ல, பாத்திரம் வளர்க்குற வேலை, வீடு கூட்டி வேலை இல்ல, கோலம் போடுற வேலை இல்ல, சாமிக்கு பூஜை பண்ண வேலை இல்ல, கோயில் போன எந்த வேலையும் இல்ல. படுத்து கிடந்தோமா, பானுமா ஒரு டீ, பானுமா காலைல டிஃபன் என்ன, நானு அஜய்மா காலைல சாப்பாடு என்ன, அஜய்மா ஒரு காப்பி போடு, அப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும் வாழ்க்கை? எப்படி? இதோட ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? புள்ள பெக்கிற வேலை இல்ல. அதுதான் பீரியட்ஸ் பிரச்சனை இல்ல, புள்ள பெக்கிற பிரச்சனை இல்ல, மாசம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ஜாய் பண்ணலாம் லைஃப. எப்படி உட்கார்ந்தா சோறு தின்னுக்கமா, வீட்டுல படுத்துக்கிட்டு ஜம்முன்னு வாழ்க்கைய வந்து ரசிச்சு ருசிச்சு வாழ போறையா? இன்னொன்னு என்னன்னா 12 மணிக்கு டீ குடிக்கணும்னு ஆசை வருதா, பைக் எடுத்தோமா டீ அப்ப குடிச்சோமா அப்படின்னு இருக்கும். என்ன சொல்ற? என்ன வந்தாலே இப்படி பாக்குற? நான் ஏமா பாக்குறேன்? பொம்பளையோட கஷ்டத்தை நீ சொல்லிட்ட, ஆம்பளைகளோட கஷ்டத்தை ஆம்பளைங்களுக்கு என்ன கஷ்டம்? டீ ஷர்ட் டவுசரை போடுறீங்க, வெளியில போடுறீங்க வரீங்க. எங்களுக்கு அப்படியா? தோடு போடு, செயின் போடு, வாழையில போடு, கம்மல். எங்க போகணும்? போங்கண்ணே போங்கண்ணே போங்க 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 போங்க. துப்பு கட்டேன் வீடியோ எடுத்துக்க. நீ அவர் இல்ல பாத்துக்க, நீ சொன்னீ அவர் இவ்வளவு ஜாலியா வேலை பாக்குறேன்னு அவரை கூப்பிட்டு விசாரி. அததான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேளு ஜாலியா. அதுதான் சொல்றேன், பொம்பளையோட கஷ்டத்தை நீ சொல்லிட்டு ஆம்பளையோட கஷ்டத்தை நான் சொல்றேன் கேளு. ஏன்னா ஆம்பளையா பிறக்கிறதே ஒரு கஷ்டம், ஆம்பளையா வாழ்றதே ஒரு கஷ்டம். அதோட கொடுமை என்ன தெரியுமா? நீ புள்ள பக்கிற, நீ புள்ள பக்கிற கஷ்டத்தோட இந்த கல்யாணத்தை பண்ணுற கஷ்டம் இருக்கே, எப்பப்பா கல்யாணம் மட்டும் ஆம்பளை பண்ணாமல் இருந்தால் வச்சுக்க, அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தெரிஞ்சுதா? ஆம்பளைக்கு படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? இந்த வேகாத வெயிலில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி உன்கிட்ட கொடுத்து, அங்கே திட்டு வாங்கி உன்கிட்ட திட்டு வாங்கி, அங்கே அடி வாங்கி உன்கிட்ட அடி வாங்கி, இந்த சனிக்கிழமை ஒரு கோர்ட்டுக்கு நான் உட்காந்து கெஞ்சினோம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆம்பளையா வாழ்றது? ஆம்பளையா வாழ்றது கஷ்டம். ஆமா. ஓ சொன்னாங்க ஏதாவது நான் சொல்லிவிட்டு போயிடுவேன், மரியாதையை ஓடி போயிடுவேன். அவர்கிட்ட கேட்டா தெரியும். என்ன அவரெல்லாம் உழைச்சு திங்கிறாரு ஒன்ன மாதிரியா? நல்ல பம்பு பழையத்த மாதிரி நீ எடுத்துக்கிட்டு திரியிற, ஒரு போனை தூக்கி நீலாம் பேச்சு பேசிக்கிட்டு தெரியுறப்ப அது கூட கஷ்டம்தான். என்ன கஷ்டம்? உன்ன மாதிரி ஆள்கிட்ட வாழ்றதுக்கு நான் ஆம்பளையா மாற போறேன். நிஜமா ஆம்பளையா மாறுறேன்னா இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன இந்த பாரு முடிய வெட்ட போறேன். சத்தியமா சொல்றேம்மா, நீ ஆம்பளையா மாறி ஒரு வாரம் வாழ்ந்து காமிச்சிரு. நான் வேணா பொம்பளையா மாறியா புடவை கட்டியா ஒவ்வொரு துணி நீ உடம்புல போட்டிருக்கப்ப வேர்க்கும் பாரு, வேர்வை அதோட வலி உனக்கு தெரியாதியா? மாசமாய் 9 மாசமும் வயிற்றுக்கோ பிள்ளைய இந்த மாசத்தை இறக்கவே முடியாது. பிரசவம் இல்ல, அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எல்லாம் ஏமாந்துட்டு தெரியுமா முன்ன திட்டாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, அது பிரசவ வார்டுக்குள்ள போயிட்டு மத்தவங்கள அம்மா
பாக்குறப்ப நம்மளுக்கு புள்ள பிறந்த மாதிரி இருக்கும், ஆனா நம்மளுக்கு பிறக்காது. அதுதான்மா அந்த புள்ள பூக்கிற ஜோர்ல ஆப்பிள், சாத்துக்குடி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு வாயில போட்டு அமுக்குவிய கொஞ்சம் வந்து பார்க்காட்டி அவன் வரமாட்டான், புள்ளைய மட்டும் தான் பெப்பான், அவ்வளோதான். நல்ல ஆஸ்பத்திரியில் சொகுசா உட்காந்து பார்த்து இங்கே பாரு, புள்ள பெக்கிற ஸ்டோரியை சொன்னேன்னு வச்சுக்கோ, 50 பேரும் கமாண்ட்ல டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த ஆளோட போயிருன்னு வாங்க. பெத்த புள்ளைய பார்க்க துப்பு இல்ல, நீ எல்லாம் பேச்சு பேச வந்துட்ட, நீ எல்லாம் புள்ள பெத்தல சாதனை அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். 7 மாசமா பெத்த புள்ளைய பார்க்க வர துப்பு இல்ல, ஒரு பிள்ளைங்களுக்கு நல்லது கிட்டது பார்க்க துப்பு இல்ல, பொண்டாட்டியை பார்க்க துப்பு இல்ல, இல்ல பேச்சு பேசுற 10 வருஷம் கழிச்சு இப்ப நீ மாறிட்டா இப்படி எந்திரிச்சு நின்று ஆடன்மா, உன் 10 ரூபாவா செருப்பை போட்டதுக்கு நீ ஆம்பளையா மாதிரியா பொம்பளையா மாதிரியா பேசுறப்ப எங்க எஸ்கேப் ஆகுற, எங்க எஸ்கேப் ஆகுற? உன் லட்சணத்தெல்லாம் நான் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோ, நாரி பேரு நாரி. எல்லாத்த உன் லட்சணத்தை நான் போட்டேன்னா நாரி போய் நீ என்ன போடுவ சொல்லு பாப்போம். என்ன ஒன்னா ரெண்டா போட்டுட்டே இருப்பேன். சொல்லு, என்ன சொல்ல முடியுமா உன்னால? உன் கதையெல்லாம் எழுத்து விட்டு நாரி பேரு. எங்க வா, எங்க எஸ்கேப் ஆகுற குட்டிச்சி, வா இங்க வா. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் செருப்பை எடுத்து கவிக்கிட்டு தெரியுந்தா, உன் செருப்பு தானே உனக்கு பிரச்சனை. இருந்தா ஏன் செருப்பு எனக்கு பிரச்சனை இல்லை, நீதான் பிரச்சனை. இங்க வா, இங்க வா. தேவையா அதுக்குள்ள போகணுட்டு பாத்தியா? ஒரு செருப்பு போட்டனால ஆம்பளைக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? மூஞ்சி முகரையும் பாரு, உங்க அப்பனோட செருப்புக்கு இப்படி வந்துட்டாங்க. இந்த பாரு, எதுவுமே கொள்ளாத வயல அச்சுக்கிட்டே யா சொல்லு. இந்த செருப்புக்கு நீனே சொன்னா சொல்லுவ. இது எப்படி நல்லா முறுக்கா இருக்குது தலைவரே, சும்மா போட்டீங்கன்னா டப்பாங் 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 டப்பாங். என்னம்மா ஆடிட்டே போற, ஏதோ நல்லா வயசானம்மா இது மாதிரி போமா, அடக்க உடக்கமா ஆடிட்டே போற. கேட்டு போயிட, நீ எல்லாம் பேச வந்துட்ட எப்ப ஏதாவது வந்து பேசுன அப்படின்னு வலிஞ்சுக்கிட்டு பொம்பளை கிட்ட வந்த, உனக்கு பயந்தே நான் ஆம்பளையா மாறுறையா? பாத்தியா அவங்க அப்பா இல்ல, என் பையன் தான்ப்பா எனக்கு சப்போர்ட்டு.